நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை செய்திக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை பில்லி கிரஹாம் ஐயா அவர்களிடம், உலக புகழ்பெற்ற பிரசங்கர் அவர் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், அவரிடம் தொலைக்காட்சி பேட்டியின் போது ஒருவர் இப்படியாக கேள்வி கேட்டார். ஐயா, எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும், திரளான ஜனங்களாக இருந்தாலும், நீங்கள் பேசுகிற பொழுது மிக தைரியமாக, தயங்காமல், தடுமாற்றம் இல்லாமல் மிக தெளிவாக பேசுகிறீர்களே, இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு அவர், என் தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எனக்கு இருக்கிறபடினாலும், அதை நாள்தோறும் நான் தேடுகிறபடினாலும், எனக்கு இந்த நம்பிக்கையை வேத வசனம் கொடுக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அதனால் என்னுடைய பிரசங்கம் தடுமாற்றம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் தைரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் நாம் தடமாறாமல் இருப்பதற்கான ஒரு பலனாக, அஸ்திபாரமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. கடந்த வாரத்தில் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை 89வது சங்கீதத்திலிருந்து நான் உங்களோடு பேசினேன். உடன்படிக்கைக்கு தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராயிருந்தார், அந்த உடன்படிக்கை நிமித்தமாக தாவீதை கர்த்தர் எப்படியாக ஆசீர்வதித்தார், தாவீதனுடைய குடும்பத்தை எப்படியாக ஆசீர்வதித்தார், தாவீதனுடைய வம்சத்தை கர்த்தர் எப்படியாக ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நான் உங்களோடு பேசினேன். இந்த காலவேளையில் தேவன் நீதியுள்ளவர், நம்முடைய வேதாகமத்தின் தேவன் நீதியுள்ளவர் என்பதை வலியுறுத்தும் வகையில் அதே சங்கீதத்திலிருந்து 89வது சங்கீதத்திலிருந்து 38வது வசனத்திலிருந்து இந்த சங்கீதம் முடியும் மட்டுமாக இந்த உண்மையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சங்கீதம் கடந்த வாரத்தில் நான் பேசுகிற பொழுது இது முழுக்க தாவீதை பற்றியும், தாவீதனுடைய வம்சத்தை பற்றியும், தாவீதனுடைய சந்ததியை பற்றியும் பேசுகிறது என்று சொல்லி நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால், இந்த சங்கீதத்தில் தாவீது என்ற வார்த்தை 3 முறையும், நேரடியாக தாவீது என்ற வார்த்தை 3 முறையும், பின்பு மறைமுகமாக, அதாவது அவன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் எங்கேயெல்லாம் குறிப்பிடப்படுகிறதோ அது தாவீதை குறிக்கிறது. அந்த அவன் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்திலே 30 முறை, ஏறக்குறைய 30 முறை வருவதை நான் தமிழ் வேதாகமத்தில் பார்க்கிறேன். ஆக இது தாவீதனுடைய வாழ்க்கையை பற்றி மாத்திரமே பேசக்கூடிய ஒரு சங்கீதமாக நான் பார்க்கிறேன். இதை பற்றி இந்த சங்கீதம் தாவீதனுடைய சங்கீதம் கிடையாது, மாறாக இது ஏத்தானின் சங்கீதம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தாவீது கூட தன்னுடைய 73 சங்கீதத்திலே தன்னை பற்றியோ தன்னுடைய வம்சத்தை பற்றியோ இவ்வளவு பேசியிருக்க மாட்டார். ஆனால் இந்த மனுஷன் பேசுகிறான். ஆனாலும் இதில் நான் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனுடைய தடுமாற்றத்தை நான் பார்க்கிறேன். இவ்வளவு பேசின இந்த சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையில் ஒரு தடுமாற்றத்தை நான் பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், 38வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கிற பொழுது ஆனாலும் என்ற ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். எங்களை என்று சொல்லுகிறது தாவீதனுடைய வம்சத்தை, தாவீதனுடைய சந்ததியை, தாவீதனுடைய பின்னணியை, பின்வந்த சந்ததியை கர்த்தர் வெறுத்து விட்டார். நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் உக்கிரமானீர். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, நீர் உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவனை அவமானப்படுத்தினீர். பின்பு நீங்கள்
சில வார்த்தைகளெல்லாம் வாசிப்பீர்கள், அது மிகவும் கடினமான வார்த்தையாக இருக்கும். அவன் மேல் கோபமாக இருந்தீர், அவனுடைய சந்ததியை எப்படியாக நீர் வெறுத்து விட்டீர், ஒதுக்கினீர், அவனுடைய சிங்காசனத்தை அவமானப்படுத்தினீர், அவனுடைய கிரீடத்தை தரையிலே போட்டு மிதித்தீர் என்று வார்த்தைகளை இந்த சங்கீதக்காரன் இதில் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 49வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? அப்படி என்றால் நீர் உண்மையுள்ளவர் அல்லவா? உம்முடைய உண்மைத்தன்மை எங்கே? நீர் நம்பிக்கைக்குரியவர் அல்லவா? அந்த நம்பிக்கைக்குரிய தன்மை எங்கே? நீர் கிருபையுள்ளவர் அல்லவா? அந்த கிருபை எங்கே? நீர் மாறாதவர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோமே, அந்த மாறாத தன்மை எங்கே? தாவீதினுடைய வம்சத்தை, தாவீதினுடைய சந்ததியை, எங்களை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பதாக சொன்னீரே, அந்த ஆசீர்வாதம் எங்கே என்று இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் நீங்கள் 38வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கிற பொழுது அவன் தடுமாறுவதை நான் பார்க்கிறேன். அவன் புலம்புவதை நான் பார்க்கிறேன். அவன் வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நேரடியாக கர்த்தரை பார்த்து அவன் கேள்விகளை கேட்பதை நான் பார்க்கிறேன். உம்முடைய உண்மைத்தன்மை எங்கே? உம்முடைய கிருபை எங்கே? உம்முடைய இரக்கம் எங்கே? உம்முடைய தயவு எங்கே? நீர் மாறாதவர் என்று சொல்லக்கூடிய உம்முடைய குணாதிசயம் எங்கே? நான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினேன், அந்த உடன்படிக்கையை மறவேன் என்று சொன்னீரே, அந்த உண்மை எங்கே என்று சொல்லி இங்கே இவன் தடுமாறுவதை, வேதனையோடு கேள்விகளை கேட்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு வெளித்தோற்றத்தில் நம்மில் அநேகர் தைரியமாக இருப்பதை போல இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வருகிற பொழுது, இழப்புகள் வருகிற பொழுது, நம்முடைய பலத்துக்கும் அப்பாற்பட்டு சோதனைகளை நாம் சந்திக்கிற பொழுது, நாமும் கூட இந்த சங்கீதக்காரனை போல அநேக நேரத்தில் கேள்வி கேட்கிறோம், சந்தேகப்படுகிறோம், தயங்குகிறோம், உடைந்து போகிறோம். கர்த்தர் நம்மை முழுமையாய் கைவிட்டார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். துக்கமான நேரங்களில், கண்ணீரின் பாதையில் நாம் கடந்து போகிற பொழுது, கர்த்தர் எங்கே? கர்த்தருடைய அன்பு எங்கே? கர்த்தருடைய கிருபை எங்கே? கர்த்தருடைய இரக்கம் எங்கே? அவர் மாறாதவர் என்று சொல்லி நான் நம்புகிறேனே, அந்த மாறாத அன்பு எங்கே என்று சொல்லி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தடுமாறக்கூடிய சில சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து, வேத வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அதுதான் நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் தடுமாற்றம் இல்லாமல் வாழுவதற்கு, தைரியமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். வேறு எதுவுமே உதவி செய்யாது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ செய்திகள் இதயத்தை வருடி விடுவதைப் போல, இதயத்தை தடவி விடுவதைப் போல, கண்ணீரை துடைப்பதைப் போல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்திகளாக, வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். அது தவறு என்று நான் சொல்லவில்லை. துக்கத்தில் இருக்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு ஆறுதல் வேண்டும், அது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. அதே நேரத்தில் உண்மையையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலையில் எழுந்து மொபைலை எடுத்த உடனே தலைப்பு செய்தியாக நான் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. ஒரு பிரபல பிரசங்கியாருடைய செய்தி இந்த காலவெளியில் தலைப்பு செய்தியாக எனக்கு வந்திருந்தது. இந்த நாளில் இதை நீங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஆராதனைக்கு வாருங்கள். நான் யோசித்து பார்த்தேன். பாபிலோன் தேசத்தில்
கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் அவரை எல்லா நேரத்திலும் ஆராதித்தவர்கள் தானியேலும் அவனுடைய நண்பர்கள் அல்லவா? பின்பு ஏன் அவர்கள் அக்கினி சுவாலையில் போடப்பட்டார்கள்? பின்பு ஏன் தானியேல் சிங்கக்கவியிலே போடப்பட்டான்? எத்தனை தீமைகளை அவர்கள் சந்தித்தார்கள்? ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த தடுமாற்றம் என்று சொன்னால், தேவ திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறியாமல் வேத வசனத்தின் முழு சாராம்சத்தை நான் புரியாமல் பேசுகிற பொழுது நான் விசுவாசத்தில் உறுதிப்பட மாட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த 39வது வசனத்திலிருந்து 38வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிற பொழுது சங்கீதக்காரன் சொன்னான், உம்முடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் பாடுவேன், உம்முடைய உண்மையை தலைமுறை தலைமுறையாக அறிவிப்பேன், உம்மை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்று சொன்ன அதே சங்கீதக்காரன் இந்த 38வது வசனத்திலிருந்து கர்த்தரிடத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். நீர் எங்களை வெறுத்து விட்டீர், ஒதுக்கி விட்டீர், எங்களை அவமானப்படுத்தினீர், எங்களை தரையிலே தள்ளினீர், எங்கள் சிங்காசனத்தை காலிலே போட்டு மிதித்து விட்டீர், தாவீதினுடைய கிரீடத்தை, தாவீதினுடைய வம்சத்தை நீர் அப்படி செய்தீர், இப்படி செய்தீர் என்று சொல்லி அநேக கேள்விகளை இங்கே கேட்கிறானே. ஏன் இந்த தடுமாற்றம்? இந்த தடுமாற்றத்துக்கான காரணம் என்ன? இந்த சங்கீதத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதினுடைய மரணத்திற்கு பின்பு சாலமோன் ஆட்சிக்கு வந்தான். வேதாகமத்தை விரும்பி படிக்கக்கூடிய அநேகருக்கு அது தெரியும். சாலமோனுக்கு கர்த்தர் 2 முறை தரிசனமானார். தரிசனமாகி கர்த்தர் சாலமோனோடு பேசினார். முதல் முறையாக ஆசீர்வதித்தார், 2வது முறை அவனை எச்சரித்தார். முதல் முறையாக அவனுக்கு தரிசனமாகி அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 2வது முறை அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு ஆலோசனையும் எச்சரிப்பும் கொடுத்தார். ஏனென்று சொன்னால், சாலமன் தேவ திட்டத்தை விட்டு விலகி போனான். உடன்படிக்கையை பற்றி கொண்டான், உடன்படிக்கையை பிடித்து கொண்டான். உடன்படிக்கை வேண்டும், ஆனால் அந்த உடன்படிக்கையின் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிய நான் தவறிப்போவேன் என்றால் அந்த உடன்படிக்கையினால் என்ன பிரயோஜனம்? அதுதான் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் இருந்த யூதா தேசத்து ஜனங்களுக்கும் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள், நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் வாக்குத்தத்தத்துக்குரியவர்கள் என்று உரக்க சொன்னார்கள். அதே நேரத்தில் உடன்படிக்கையின் தேவன் இவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால கர்த்தர் இவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உணர தவறிவிட்டார்கள். அதுதான் தாவீதினுடைய மறைவுக்கு பின்பு தாவீதினுடைய வம்சத்தினருக்கு நடந்தது. சாலமன் முழுமையாக கர்த்தரை விட்டு விலகி போனான். நியாயப்பிரமாணத்தில் எவைகள் எல்லாம் தேவன் ஒரு ராஜா செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாரோ மோசையின் மூலமாக அவைகள் எல்லாவற்றையும் மீறி அவன் செய்தான். அவனுக்கு 1000 ஸ்திரீகள் இருந்தார்கள் மனைவிகளாக. மனைவிகளும் மறுமனையாட்டிகளுமாய் சேர்ந்து 1000 ஸ்திரீகள் இருந்தார்கள். அந்த 1000 ஸ்திரீகளில் பெரும்பாலானவர்கள் தேவனை அறியாதவர்கள், தேவ திட்டத்தை அறியாதவர்கள். எனவே சாலமன் நாளடைவில் அவர்களை பிரியப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதற்காக எருசலேமில் விக்கிரங்களுக்கு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான், பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தான். அவர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான அநேக காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான். யார் செய்தது? தாவீதினுடைய பிள்ளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனை தரிசித்த மனிதன். அந்த மனிதன் விக்கிரங்களுக்கு கோயில்களும் பலிபீடங்களும் எருசலேமிற்குள்ளாக கட்டினான். நான் கற்பனை செய்து பார்த்தேன். ஒரு புறத்தில் இவனால் கட்டப்பட்ட, அதாவது சாலமோனால் கட்டப்பட்ட மகிமையான ஆலயம் இருந்தது எருசலேமுக்குள்ளே. அதே எருசலேமுக்குள்ளாக பல இடங்களிலே முக்கியமான வீதிகளில் இவன் விக்கிரங்களுக்கு பலிபீடங்களை கட்டினான். இது வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். நாளடைவில் சாலமோனுக்கு பின்பு அவனுடைய மகன் ரெகொபெயாம் ஆட்சிக்கு வந்த பொழுது
தேசம் பிரிக்கப்பட்டது. தேசம் 2 துண்டுகளாக போடப்பட்டது. பின்பு இவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போனார்கள். பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் கடந்து போனார்கள். 70 ஆண்டுகள் கழித்து தேவன் இவர்களை மீட்டு கொண்டு வந்தார். இவர்களை புதுப்பித்தார். மீண்டுமாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பல உண்மைகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆக இந்த சங்கீதக்காரன் முழுமையாய் தாவீதுடைய வம்சத்தினர் கடந்து போன பாதையை அவன் பார்த்திருக்கிறான். அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போனது, தேசம் பிரிக்கப்பட்டது, தாவீதுடைய சிங்காசனம் பிரிக்கப்பட்டது, தாவீதுடைய வம்சம் சிறுமைப்படுத்தப்பட்டது, தாவீதுடைய சிங்காசனம் இல்லாமல் போனது. இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில் தேவன் யார்? தேவன் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர் போன்ற அநேக குணாதிசயங்களை அவன் அறியாதவனாக காணப்படுகிறான், உணராதவனாக காணப்படுகிறான். எனவே தான் இவன் உடன்படிக்கையினாலே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எங்கே? உடன்படிக்கையினாலே எங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எங்கே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்பதை, அவன் தடுமாறுவதை பார்க்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு தெரிந்த ஒரு நல்ல உதாரணம், 4 குருடர்கள் யானையை பார்க்க போனார்கள். 4 பேரும் யானையினுடைய சரீரத்தில் வித்தியாசமான பாகங்களை தொட்டு பார்த்தார்கள். ஒருவன் யானையினுடைய முதுகை பார்த்து அது சுவரை போல இருக்கிறது என்று சொன்னான். ஒருவன் காதை பார்த்து அது சுலகை போல இருக்கிறது என்று சொன்னான். ஒருவன் யானையினுடைய காலை பார்த்து அது தூணை போல, கல் தூணை போல இருக்கிறது என்று சொன்னான். ஒருவன் யானையினுடைய வாளை பார்த்து அது ஒரு பெண்ணினுடைய நீண்ட சடையை போல் இருக்கிறது என்று சொன்னான். இவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மை. ஆனால் அதுதான் யானையா? இல்லை, அது யானை கிடையாது. அப்போ யானை யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பார்வை நன்றாக அறிந்து யானையை கண்களால் பார்த்து அதன் அடிப்படையிலே சொல்லக்கூடிய ஒரு மனிதன்தான் யானை யார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இல்லை என்றால் ஒவ்வொருத்தரும் தாங்கள் கண்ட காட்சியை சொல்வார்கள், தாங்கள் உணர்ந்த தொட்டு உணர்ந்த காட்சியை சொல்வார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெரும்பாலான பிரசங்கங்கள், நான் இதை சொல்லுகிற பொழுது யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, பெரும்பாலான பிரசங்கங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை மாத்திரமே மிகைப்படுத்தி பேசக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஏனையா பிள்ளைகிரகம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியாராக மாறினார். சாதாரணமான ஒரு மனிதன் மிக வல்லமையாக திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் கூட தைரியமாக கெம்பீரமாக பேசக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவ மனிதனாக அவர் இருந்ததற்கான காரணம் கர்த்தர் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு. இன்னொரு முறை தொலைக்காட்சி பெட்டியில் பேட்டி எடுத்த பொழுது கேட்டார்கள், நீங்கள் இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்தவுடனே 3 சங்கீதத்தை படிப்பேன், ஒரு நீதிமொழிகளை படிப்பேன் என்று சொன்னார். ஏன் சங்கீதத்தை படிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது, ஒவ்வொரு நாளும் என்னுடைய தியானத்திற்காக நான் சங்கீதத்தை படிக்கிற பொழுது கர்த்தர் யார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறேன், தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்கிறேன். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே கர்த்தருடைய குணாதிசயத்தை அறிந்து கர்த்தர் யார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறியக்கூடிய அந்த அறிவுக்காக, ஞானத்திற்காக நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உண்மையுள்ள தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அன்புள்ள தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். கிருபையுள்ள தேவன் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன்
நீதி சரி கட்டுகிறவராக இருக்கிறார். இப்படி தேவனுடைய குணாதிசயத்தை எல்லா வகையிலும் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே வேதாகமத்தில் எல்லா செய்தியும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எவைகளெல்லாம் அவசியமோ அவைகளை வேதாகமத்தில் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நான் இந்த காலையில் இந்த நாளுக்குரிய நீதிமொழிகளை வாசிக்கிற பொழுது சாலமன் சொல்லுகிறான், என் மகனே, அறிவை விட்டு உன்னை விலக செய்யக்கூடிய போதகங்களை நீ கேளாதே என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அந்த நாட்களிலேயே இப்படி சொல்லியிருக்கிறானே, அதுவும் அந்த நாட்களிலே இப்படி ஒரு வார்த்தையை சாலமன் பயன்படுத்தி இருக்கிறானே. 19வது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. இந்த நாட்களில் விசுவாசிகள் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை எவ்வளவாய் தேடி அவர்கள் வாசிக்க வேண்டும். நான் கேட்கிற பிரசங்கங்கள், நான் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தேவனை பற்றி அறிவை கொடுக்கிறதா, முழு அறிவை கொடுக்கிறதா, அவருடைய திட்டத்தை நாளுக்கு நாள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை கொண்டு வருகிறதா, கிறிஸ்துவனுடைய சிந்தையை என்னுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வருகிறதா, அறிவை தரும் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும் என்று சாலமன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த சங்கீதக்காரன் இந்த உண்மைகளை உணராமல் போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பழைய ஏற்பாட்டில் இதுதான் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அவர்கள் உடன்படிக்கையை பற்றி கொண்டு அதன் மீது பெருமை பாராட்டினார்கள், மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை என்பது அவர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் ஒரு நோக்கத்தின் அடையாளமாக அது இருக்கிறது என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், covenant is a sign of relationship. அது உடன்படிக்கையின் அடையாளம், உறவாக இருக்கிறது. அதை முதலாவது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் உணராமல் போனார்கள். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, நான் உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறபடியினாலே, நாங்கள் இருக்கிறபடியினாலே எல்லா நேரத்திலும் நாங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும், கர்த்தர் நாங்கள் என்ன செய்தாலும் எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதுவும் தவறான ஒரு கருத்து. ஒருவேளை இப்படி ஒரு உதாரணம் சொல்வேன் என்றால், என் பிள்ளை என்ன செய்தாலும், எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் நான் அவனை தொடர்ந்து நேசிக்க வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் செய்ய வேண்டும். ஆனால் அவன் எதற்குமே கீழ்ப்படிய மாட்டான். நான் சொல்லுகிற புத்திமதிகளை எதுவுமே அவன் செவி கொடுக்க மாட்டான் என்று யோசித்து பாருங்கள். அது எப்படி இருக்கும்? ஒருவேளை உலக பிரகாரமாக அது சாத்தியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில குடும்பங்களில் நானே பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் என்னதான் தவறு செய்தாலும் தாயும் தகப்பனும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய மிகுந்த அன்பின் நிமித்தமாக அவர்களை கடிந்து கொள்ளாமலே போய்விடுகிறார்கள். அது நிமித்தமாக அநேக பிள்ளைகள் தங்களுடைய கடைசி நாட்களில் அல்லது வயதான பிறகு தாறுமாறாய் அவர்கள் வாழ்க்கை போய்விடுகிறது. எபிரேயரில் வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ, யாரிடத்திலெல்லாம் கர்த்தருக்கு மிகுந்த அன்பு இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கை பற்றியெல்லாம் தேவன் திட்டமிடுகிறாரோ, ஆலோசனை வைத்திருக்கிறாரோ, யாரையெல்லாம் கர்த்தர் தமக்காக பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை அதிகமாய் அவர் சிட்சிக்கிறார். கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாய் சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆக இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உடன்படிக்கையினால் உண்டான
தேசம், சந்ததி என்று சொல்லி தவறாக நினைத்தார்கள். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களை சிட்சிக்கக்கூடாது என்று சொல்லி, கர்த்தர் எங்களை தண்டிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கருதினார்கள். இதுதான் அவர்களிடத்தில் இருந்த ஒரு மிகுந்த ஒரு குறைபாடாக நாம் பழைய ஏற்பாடு முழுவதுமாக நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாடு முழுவதுமாக இத்தகைய குணாதிசயத்தை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதுதான் இந்த சங்கீதக்காரனுடைய தடுமாற்றத்துக்கான காரணம். இதுதான் இந்த சங்கீதக்காரனுடைய தடுமாற்றத்திற்கான காரணம். நீர் பொய்யுரையாத தேவன் அல்லவா, ஆனால் இப்பொழுது அது பொய்யாக காணப்படுகிறதே. உடன்படிக்கைக்கு நீர் உண்மையுள்ள தேவன் என்று சொன்னீரே, ஆனால் இப்பொழுது அது பொய்யாக காணப்படுகிறதே. இப்படியாக நீர் எங்களை வெறுத்து விட்டீர், அவமானப்படுத்தினீர், தரையிலே தள்ளினீர், மிதித்தீர், துன்பப்படுத்தினீர் என்று சொல்லி அவன் புலம்புவதற்கான காரணம் அதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த காலகட்டத்தில் இது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. ஒரு வாலிப பெண் சமீபத்தில் ஒரு சபையில் 2 வித்தியாசமான ஆராதனைக்கு போனாள். அங்கே காலை மாலை அல்லது 2-3 ஆராதனைகள் சர்வீஸ் நடக்கிறது. ஒரு முறை போகிற பொழுது அந்த ஆலயத்தில் திரளான ஜனங்கள் இருந்தார்கள். அடுத்த முறை போகிற பொழுது அதே ஆலயத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு சொற்ப ஜனங்கள் இருந்தார்கள். காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, முதல் ஆராதனையில் பேசினவர் எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஒரு தீமை வராது, உங்களுக்கு ஒரு கேடு வராது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் அப்படி இருப்பீர்கள், இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அதை கேட்பதற்கு ஜனங்கள் அதிகமாக வந்தார்கள். இரண்டாவது பேசினவர் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கர்த்தருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் பேசினார். அன்புள்ள தேவன் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார், நீதியுள்ள தேவன் நீதி சரி கட்டுகிறவராய் இருக்கிறார், உண்மையுள்ள தேவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார், கிருபையுள்ள தேவன் அதே நேரத்தில் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார், இரக்கமுள்ள தேவன் பாவத்தை பாராத பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சரியான ஒரு போதனையை வேதவசனத்தின் அடிப்படையில் பேசினார். அவருடைய கூட்டத்திற்கு நாளுக்கு நாள் ஜனங்கள் குறைந்து கொண்டே போனார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நான் பெரும்பாலான இடங்களிலே பார்க்கிறேன். இந்த செய்தியை நான் வலைதளத்தில் போட ஆரம்பித்த நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 100 பேரை என்னால் தாண்ட முடியவில்லை. ஆரம்பத்தில் இருந்த ஒரு சில பேர் இதை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதக்காரன் தேவன் நீதி உள்ளவர் என்பதை அறியாமல் போனபடியினால் தான் இந்த தடுமாற்றம். சரி, இது நமக்கு என்ன சொல்லுகிறது? விசுவாசிகளாகிய நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களைப் போல நாமும் உடன்படிக்கையின் பிள்ளைகள். அவர்கள் பழைய உடன்படிக்கையின் பிள்ளைகள், நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். நமக்கும் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக வாக்கு தத்தங்கள் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே பவுலடிகளார் சொல்கிறார். நமக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கானான் தேசம், ராஜ்யம், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் அதிகமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்களை வாசித்து பாருங்கள், மலை பிரசங்கத்தை வாசித்து பாருங்கள், கிறிஸ்துனுடைய உபதேசங்களை வாசித்து பாருங்கள். எல்லா நேரத்திலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசினார்.
இதை உணராது இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பூமியில் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, இந்த பூமியில் நாம் விசுவாசிகளாக உண்மையும் உத்தமமாய் வாழுவதற்கு என்ன அவசியமோ, என்ன தேவையோ அவைகளை கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆக இந்த சங்கீதக்காரன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உறவை மாத்திரம் வைத்து மேன்மை பாராட்டாதபடி அந்த உறவின் நிமித்தமாக நம்முடைய தேவன் யார் என்பதை அறியக்கூடிய அறிவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக அதுதான் முதலாவதாக. இரண்டாவதாக, தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை உருவாக்குவதற்காக, அவருடைய அன்பை, அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக. ஒருவர் ஆங்கிலத்தில் இப்படியாக சொன்னார், டிசிப்ளின் ஆஃப் காட் இஸ் நாட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் பட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் நம்மை நேசிக்கிறார், நம்மை உருவாக்க விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மூன்றாவதாக, நான் உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறபடியினாலே, நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் என்னை சிட்சிக்க மாட்டார் என்ற அந்த தவறான எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். என்னை எவ்வளவாய் கர்த்தர் நேசிக்கிறாரோ அவ்வளவாய் கர்த்தர் என்னை சிட்சிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மூன்று உண்மைகள், உடன்படிக்கையின் உறவை மேன்மை பாராட்டுகிற நாம் அவரை அறியக்கூடிய அறிவுக்கு நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, நாம் சிட்சியை சந்தித்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். மூன்றாவதாக, என்னை கர்த்தர் சிட்சிக்கவே மாட்டார் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த தவறான எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை நேசிக்கிறார், ஆகையினால் எந்த நேரத்திலும் அவர் என்னை சிட்சிப்பதற்கு உரிமையுள்ளவராக இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், யோபு சொன்னாரே, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னாரே, அதை நாம் சொல்ல முடியும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் ரோம சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிற பொழுது சொன்னாரே, அதை நம்மால் சொல்ல முடியும். இத்தகைய விசுவாச வளர்ச்சியைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய போதகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்குவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ
பாடுவோம். வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தந்தீரே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, என்னுடைய துன்பங்களை தாங்கும்படிக்கு பலன் தந்தீரே. பாடுவோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும்? புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். Amen. Hallelujah. தூயாதி தூயவரே, இப்படி புகழை பாடுகிறோம். Amen. Hallelujah.